உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டிகிரேட்டட் ஹாஸ்பிட்டல். எனக்கு பயங்கர டயர்டாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. எப்போ பார்த்தாலும் படுத்து தூங்கலான் இருக்குது, பகலில் தூக்கம் வருது, எந்த வேலையும் என்னால் செய்ய முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உடம்பெல்லாம் வலிக்குது. இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? ஸோ நம்ம பேசிக்காக ஒரு விஷயம் என்றைக்குமே பாடியை டீடாக்ஸ் பண்ணி பழகுங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை பாடி டீடாக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அன்றைக்கு மலம் கழிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் மெயினான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் அடிக்கடி சொல்கிறது, தலைக்கு எண்ணெய் வச்சு குளிங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஆனால் இந்த என்ன தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் நம்ம சில நேரத்தில் ஒரு விஷயத்தை சொன்னால் எதுவுமே கேட்க மாட்டோம். அது நமக்கே இருக்கிற நல்ல குணம் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? எனக்கு சும்மா ஒரு மெடிசன் எதாவது இருக்குமா அப்படின்னா, எஸ், இந்த இம்யூன் பூஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடம்புல மெட்டபாலிசம் ரைஸ் ஆகும், செல்ஸ் ஆக்டிவிட்டி ஜாஸ்தி ஆகும். இதை நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்கள் உடம்பு நல்லா டயர்டே இல்லாமல் ஆயிரும். ரொம்ப எனர்ஜியாக இருக்கும், நல்லா ஒரு பிரிஸ்காக இருக்கிறேன், இப்போ நான் நல்லா இருக்கிறேன். ஆனால் இதை ஒரு சின்ன விஷயம், டீடாக்ஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஸோ டீடாக்ஸ் பண்ணிவிட்டு நான் எங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் மெடிசன் ஒன்று இருக்குது. இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2வது நாளே பிரிஸ்க் ஆயிடுவீங்க. அதிலிருந்து நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கலாம். கொஞ்ச நாள் ஒரு 6 மாதமாக அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி அது ஒரு சின்ன சேஷை மாதிரி தான் உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஸோ அதை சும்மா ஜஸ்ட் பாக்கெட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் அதை பாக்கெட்டில் வச்சுக்கலாம். மாதத்துக்கு ஒரு 10 பீஸ் வாங்கி நீங்கள் பாக்கெட்டில் வச்சிட்டிங்கன்னா கூட போதுமானது. அதை வச்சுட்டிங்கன்னா வேணுங்கும்போது டக்குன்னு எடுத்து போட்டிங்கன்னா பயங்கர எனர்ஜியாக இருக்கும். நம்ம பாடி ஆக்டிவ் செல்ஸு ஜாஸ்தி ஆகும், மெட்டபாலிசம் ஜாஸ்தி ஆகும், டீடாக்சிஃபிகேஷனும் சேர்ந்தே நடக்கும். ஸோ ஆனால் எதுவாக இருந்தாலும் பொதுவாக 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம உடம்பை கிளென்ஸ் பண்ணிடுங்க. அட்லீஸ்ட் கொலோன் கிளென்ஸ். இப்போ நிறையா மெத்தட் ஆஃப் கிளென்சிங் இருக்குது. கண்ணு கிளென்சிங், கலிக்கம் இருக்குது, மாத்திரை வசதி இருக்குது. அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருந்தால் கூட, நிறையா வமனம், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருந்தால் கூட நம்ம பண்ண வேண்டியது அந்த கலோன் கிளீனிங். 2 கேப்சூல் காலையில் ஒரு 5 மணிக்கு போட்டிங்களா ஒரு 7-8 தடவை மோஷன் போகும். அப்புறம் ஒரு கர்ட் ரைஸ் சாப்பிடுங்க. அன்றைக்கி முடிஞ்சுது. அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் மைல்டான ஃபுட் எடுத்துக்கோங்க. அதுலேருந்து நீங்கள் 6 மாதத்துக்கு பாடி நல்லா டாக்ஸிஃபிகேஷன் அதிகமாக இல்லாமல் நல்லா ஆக்டிவான செல்ஸ் உருவாகும். இதை ரெகுலராக எடுத்துக்கணும். அதுக்காக நம்ம போய் ஒரு மருந்தை போடுறோம், எல்லாமே கடையில் போய் வாங்குறோன்னா அது கிடையவே கிடையாது. பண்ணிடாதீங்க, அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. வயிறு க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய பேர் நான் டேப்லெட் இப்போ தான் போட்டேன், லாக்ஸேட்டிவ் ஒரு டேப்லெட் எடுத்தேன், உடனே எனக்கு சரியாக. ஸோ தப்பு. நாங்கள் இந்த சித்தாவில் இந்த ஒரு மருந்து கொடுக்குறோன்னா, இந்த மருந்து எப்படின்னா தயாரிக்கிறக்கே 3 மாதம் ஆகும். அவ்வளோ ஒரு அற்புதமான மருந்து. ஒவ்வொரு ஸ்டேஜ் பையாக பொட்டனைஸ் பண்ணி வீரியப்படுத்தி அந்த மருந்தில் ஒரு 35 ட்ராப் நம்ம ஒரு கேப்சூலை ஃபில் பண்ணி கொடுப்போம். அதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா போதும், பாடி அப்படியே டீடாக்ஸ் ஆகி பஞ்சு மாதிரி ஆயிரும். ஃபஸ்ட் நாள் மட்டும் கொஞ்சம் டயர்டாக இருக்கும், 2வது நாள்லேருந்து பார்த்தா ஆக்டிவாக இருக்கும். என்ன காரணம்னா, நம்ம உடம்புல அந்த குழாய்க்குள்ளே நிறைய அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வெளியே வந்துருச்சுனாவே நம்ம ஆக்டிவாக, அதுலேருந்து ஒரு டாக்ஸிக்கான கேஸஸ் எல்லாம் ஃபில் ஆகும். இது கேஸ்ட்ரைட்டிஸ் ஃபார்ம் ஆகும், அல்சர் ஃபார்ம் ஆகும், டாக்ஸிக்கான இது ஜாஸ்தி ஆகும், ஃப்ரீ ரேடிக்கல் நோய் வரும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் தவிர்க்கிறதுக்கு தான் நான் சொன்ன மெத்தட். மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன டயர்டாக இருந்தாலும் சரி, அதை 3 நாளில் சரி பண்ண முடியும். நன்றி, வணக்கம். பேர் ஆர்மம் சார். நான் உடல் நடக்க இருந்தது, தலை சுற்று இருந்தது, வயிற்று வலி இருந்தது. இதற்காக இங்கே அட்மிட். சிரமங்கள் சாப்பிட முடியாத சூழ்நிலை இருந்தது. நடந்து போயில ஆள் தள்ளி விடுற மாதிரி தலைமாற்றம் இருந்தது. நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த ப்ராப்ளங்கள்லாம் வந்தது. இப்போ இங்கே வந்த பிறகு இப்போ நல்லா இருக்குது. எல்லாருமே நல்லா வழியாக பார்த்துக்கிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த மாதிரி சரியாயிருச்சு, நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஹாஸ்பிட்டலில் பாருங்கள், எல்லாம் சரியாகும். The first duty of the doctor is to educate people not to take lifetime medication unnecessarily. And if it is necessary, that should be without side effect. இதுதான் எங்களோட கான்செப்ட். 6 மாவட்டங்கள், 7 கிளைகள், 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சமரசமில்லாத சுத்தமான மருந்துகள், உள்நோயாளிகள் பிரிவு, ஹைடெக் லேப் வசதி, யோகா, பஞ்சகர்மா, நோய்க்கு ஏற்றாற் போல அனைத்து ஆயுஷ் சிகிச்சை முறைகள், 23 வருட மருத்துவ சேவையில் பல லட்ச நோயாளிகளை சுகப்படுத்தி இன்றும் மருத்துவ சேவையில் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டிகிரேட்டட் ஹாஸ்பிட்டல்.